காம்பினேஷன் வந்தால் என்ன மாதிரியான படிப்பு, என்ன மாதிரியான தொழில், ஈவன் வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சக்கூடிய ஒரு இது தேவைப்படுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்யூரசி. இதை நான் ரொம்ப ஒவ்வொரு இதில் போன மாநாட்டில் கூட வலியுறுத்துறேன். அக்யூரசின்னு என்ன? துல்லியமாக பலன் சொல்கிறது. ஜோதிடர்ங்கிற முறையில் நம்மகிட்ட இருந்து துல்லியம் எப்போ விடைபெறுதோ, துல்லியமாக நம்மளால் இருக்க முடியலையோ, ஜாதகத்து மேலே இருக்க நம்பிக்கை ஜனங்களுக்கு போயிடும். அவன் ஒரு ஜாதகம் கொண்டு வரான், நம்ம எதையோ ஒன்று பார்த்து சொல்லும், அது அவனுக்கு வாழ்க்கையில் நடைமுறையில் ஒத்து வராது, பலிக்காது. அப்போ என்னாகும் அப்படின்னா பிரச்சனைகள் தான் வரும். அப்போ துல்லியம்னா என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நாள் பார்க்குறோம், நட்சத்திரம் பார்க்குறோம், யோகம் பார்க்குறோம், கரணம் பார்க்குறோம், யமகண்டம், ராகு காலம் இத்தியாதி பார்த்துக்கிட்டே போகிறோம். ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது எது ஒத்து வரும், எது பேசும், கடைசியில் எது அந்த காரியத்தினுடைய முடிவை நிர்ணயிக்கும் அப்படின்னா லக்னமும் லக்ன புள்ளியும் தான் முடிவு செய்யும். இது என்னுடைய கருத்து. எப்படின்னா இப்போ ஒரு யமகண்டத்தில், இது கொஞ்சம் மாறுபட்டு இருந்தால் என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க. யமகண்டத்தில் ஒரு காரியம் செய்கிறாங்க, நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? ராகு காலத்தில் ஒரு காரியம் செய்கிறாங்க, நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? சார், லக்னம் நல்லா இருந்து உங்களுடைய யோகாதிபதிகளும் மற்ற கிரகங்கள் எல்லாம் நல்லா இருந்ததுன்னா, அது வாங்கின சாரம் நல்லா இருந்ததுன்னா, லக்ன புள்ளி ஸ்ட்ரென்த் ஆகிடுச்சுன்னா உங்களை யமகண்டம் என்ன செய்யும், ராகுகாலம் என்ன சார் செய்யும்? லக்னத்தை மீறி செஞ்சிருமா அது? அப்படின்னா செய்யாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் இந்த துல்லியம்ங்கிற விஷயத்தை முக்கியத்துவம் கொடுக்க முயற்சி பண்ணணும். லக்னம் இருக்கா, அப்போ லக்ன புள்ளி எங்கே இருக்குது, என்ன லக்னம், என்ன சாரம், அதில் எத்தனையாவது டிகிரி இருக்குது, நவாம்சம் என்ன, இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து அதை பேஸ் பண்ணி நீங்கள் பலன்கள் சொல்ல ஆரம்பிக்கணும். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களும் கிடைக்கும். நீங்கள் வாழ்க்கையில் துல்லியமான பலன்களை கொண்டு வரலாம் அப்படிங்கிறத சொல்லி முடிச்சுக்கிறேன். இதே ஒரு சின்ன விஷயம், சார் மணி அடிச்சிட்டாரு, ஒரே ஒரு அதே மாதிரி கிரக சேர்க்கை, கிரக பார்வை, இதுலேயும் நமக்கு துல்லியம் தேவை. ஒரு ராசியில் 2 கிரகங்கள் 3 கிரகங்கள் சேர்ந்து இருக்கு அப்படின்னா அந்த சேர்க்கை உண்மையிலே சேர்க்கிற எவ்வளோ தூரத்தில் சேர்ந்துருக்கு, உண்மையிலே செயற்கையாக இருக்கா இல்லை ரொம்ப கேப் உள்ளதா அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி காரகத்துவம், பலன்கள், அதனுடைய ரிசல்ட் மாறி இருக்கும், நம்மளை அது ஏமாற்றும். அதனால் துல்லியத்துக்கு போயிடுங்க. அதே மாதிரி இப்போ ஒரு ஒரே சின்ன டிப் மட்டும் கொடுத்துட்றேன். இப்போது வரக்கூடிய ஜூலை 23, 2023 ஜூலை மாதத்தில் சனி, செவ்வாய், ராகு, இது 3 ஒரு விதமான ஒரு காம்பினேஷன் போட போகுது. அதனால் உலக நிகழ்வில் நம்ம எதிர்பார்க்காத, நம்ம விரும்பத்தகாத சில நிகழ்வுகள் நடக்கலாம். ஒரு போராக இருக்கலாம். ஆனால் குரு மேஷத்திலேயே இருந்து அந்த செவ்வாயையும் அந்த ராகுவையும் கண்ட்ரோல் பண்ண போகிறதுனால என்னதான் ப்ராப்ளம் பெரிய அளவில் வந்தாலும் அது ஓரளவு கட்டுக்குள்ளே கொண்டு வரப்படும் அப்படிங்கிறத தெரிவிச்சுட்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து சான்றோர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்து வணங்கி மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். ஹலோ ஹலோ, அடுத்து யார்? மல்லிகார்ஜுனா? மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து குருமார்களையும் வணங்கி, ஜோதிட நண்பர்கள் அனைவரும் வணங்கி, இங்கே வந்திருக்கும் அனைத்து ஜோதிட நண்பர்கள், ஜோதிட குடும்பத்தார்கள் அனைவரையும் வணங்கி, இப்போ நான் எனக்கு பேசி கொடுத்த தலைப்பில் போகிறேன். ஓம் விருக்ஷப்தச்சோதாய வித்மணி குரி அஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத். இப்போ எனக்கு ஐயா கொடுத்துருக்கிறது பேங்க் அஸ்ட்ராலஜர் அப்படின்னு கொடுத்துருந்தாரு. போன மாநாடு, நான் சென்னை மாநாட்டில் பேங்க்கை பற்றி தான் பேசினேன். யாருக்கு எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சா நல்லா இருக்குங்கிறத பற்றி பேசினேன். இப்போயும் பேங்க் சம்மந்தப்பட்ட விஷயமாக தான் பேச போகிறேன். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பேங்க்கு சம்மந்தமாக முக்கியமான அறிவிப்பு வெளியாச்சு. ரொம்ப முக்கியமான அறிவிப்பு. பேங்க்கு தான் அதனோட முக்கிய நிகழ்வு. அந்த மாதிரி அறிவிப்பு வெளியாச்சு. ஆமாம், நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான். 2000 ரூபாய் நோட்டு பண மதிப்பு இழப்பு 2 நாளைக்கு முன்னாடி தான் வெளியாச்சு. அது எதனால், எப்படி அப்படிங்கிற பார்க்கலாம். இப்போ பேங்க் அப்படின்னு சொன்னாவே நம்மளுக்கு காரக கிரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதன்.
நான் ஏற்கனவே பழைய இதில் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன், பேங்க்கு தான் நம்மளுக்கு வந்து புதன் தான் காரக கிரகம் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருப்பேன். இப்போ புதன் வந்து மேச ராசியில் நம்மளுக்கு வந்து புதன் இருக்கார். மேசம்னு முதல் ராசி. முதல் ராசியிலே அது எப்படிப்பட்ட ராசின்னா தலை முதன். இது வந்து மேசம் வந்து தலைன்னு சொல்லுவோமா, தலை ராசி. அதில் வந்து சூரியன் வந்து உச்சமாகிறாரு, அதனால் தலைமை. அப்போ நம்மளுக்கு பேங்க்லேயே இப்போ பேங்க்கில் பிரச்சனை அப்படின்னு சொன்னோம் இல்லையா, பேங்க்கில் நிறையா பேங்க்ஸ் இருக்குது. இப்போ எந்த பேங்க்கில் எப்படி பிரச்சனை வருது அப்படின்னு பார்க்கும்போது இது தலைமையான ராசி இல்லையா, தலைமையான இடத்துல இருக்கும் பொழுது நம்மளுக்கு ரிசர்வ் பேங்க் தான் நம்மளுக்கு எல்லா பேங்க்கையும் கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம ரிசர்வ் பேங்க். அப்போ அதனால் வந்து இப்போ நம்ம ரிசர்வ் பேங்க்கில் பிரச்சனை எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ கும்பத்தில் சனி பகவான் சதயத்தில் இருக்காருங்க, ராகு சாரம் வாங்கி சதயத்தில் இருக்கார். அவர் வந்து 12.20 டிகிரியில் இருக்கார். இப்போ புதனும் வந்து நம்மளுக்கு மேசராசியில் சரியான டிகிரி 12.20. அப்போ 3ஆம் பார்வையாக பார்க்குறாருங்களா, கரெக்டாக 12.20 கனெக்ட் ஆகி பேங்க் மூலியமா பிரச்சனை. புரியுதுங்களா, பேங்க் பிரச்சனை இப்போ இந்த இடத்துல ஆரம்பிச்சாச்சு. சரி, இப்போ இந்த இடத்துல பணம் எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். நம்மளுக்கு அங்கே வந்து குரு ராகு இருக்காரு. நம்ம குரு ராகு சேர்க்கையை பார்த்தாவே குரு சண்டால யோகம்னு சொல்லுவோமா, குரு சண்டால யோகம் இந்த இடத்துல வந்து கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சுங்க. இப்போ வந்து குரு பகவான் வந்து நம்மளுக்கு வந்து 6.28 டிகிரியில் இருக்கார். அதே மாதிரி ராகு பகவான் 8.4 டிகிரியில் இருக்கார். இப்போ குரு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா பெரும் பணம், குரு அப்படின்னு சொன்னால் பணம், அதுலேயும் குரு வந்து பெரும் பணம். இப்போ பெரும் பணம் எந்த இடத்துல எப்படி கனெக்ட் ஆகுது, இப்போ நம்ம இந்திய மதிப்பில் அதிகமான வேல்யூ வாங்குற பணம் வந்து 2000 ரூபாய். அதனால் நம்மளுக்கு வந்து பெரும் பணம் குரு வரதுனால அந்த 2000 ரூபாய் நோட்டு வந்துருச்சிங்களா. இப்போ ராகு புதன் சேர்க்க, அது இல்லாமல் ராகு குரு சேர்க்க, 3ஆம் பார்வையாக சனி பார்க்குறாரு. சரியான டிகிரியில் பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த பண மதிப்பு இழப்பு கரெக்டாக இந்த டிகிரிஸ் எல்லாமே கலெக்ட் ஆகும்போது நம்மளுக்கு இப்போ வந்து பண மதிப்பு இழப்பு இந்த பேங்க் மூலிமா இப்போ வந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. இப்போ அடுத்த வாரத்தில் பார்த்தோம்னா எக்ஸாக்டாக வந்து குருவும் ராகுவும் மீட் பண்ணுறாங்க அடுத்த வாரத்தில். அப்போ அதனோட தாக்கம் வந்து மிக அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து இப்போ பேங்க் மூலிமா நம்மளுக்கு எப்படி இந்த இதில் வந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு, 2000 ரூபாய் நோட்டு எப்படி மதிப்பு இழப்பாச்சு அப்படிங்கிறது இப்போ நம்ம வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டோம். எனக்கு வாய்ப்பளித்த கணியர் ஐயாவையும் வணங்கி, இங்கே மேடையில் வீட்டிற்கும் அனைவரையும் வணங்கி, இப்போ குரு பகவானின் அருளால் எல்லோரும் நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ் பெற்று அனைவரும் நீண்ட ஆயுளுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஹலோ, விழுப்புரம் தனபால். அன்புக்குரிய சான்றோர் குருமார்கள், ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். மதிப்பிற்குரிய குருநாதர் கோட்டையூர் ஐயா அவர்களுக்கும், குருநாதர் நவமணி ஐயா அவர்களுக்கும், என் அன்புக்குரிய நண்பர் குருநாதர் கணியர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நான் இங்கே ஒரு விஷயத்தை சொல்லியே ஆகணுன்ற ஒரு விஷயம் இது வரைக்கும் தெரியாதது. பிரசன்னா எனக்கு என்னன்னே தெரியாதுங்க. பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி எனக்கு ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்படுகிறது. எப்படி ஒரு குருநாதர் இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம். ஒரு மாணவனுக்கு ஒன்று என்றால் துடிக்குத்து போகும் குருமார்களும் உண்டு என்பதற்கு எனக்கு ஒரு அற்புதமான குருநாதர். பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி காரில் போகும்போது மிகப்பெரிய ஒரு விபத்து. முகம் தாடையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எலும்பெல்லாம் உடஞ்சி போச்சு. என்னுடைய நண்பர் ஜோதிடர் அனைவருக்குமே தெரியும், சித்தராஜ் ஐயா, நவமணி ஐயா, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்போ என்னுடைய மனைவி கணியர் ஐயாவிடம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, ஐயா இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க. அவர் சொன்ன ஒரு அற்புதமான ஒரே வார்த்தை தான், பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி நடந்தது 3 மணிக்கு, நிச்சயமாக தனபாலுக்கு ஆப்ரேஷன் வராது, கத்திப்படாது, பயப்பட வேண்டாம், 1 மாதத்தில் நல்லாயிடுவார்னு. ஆனால் விழுப்புரம் மாவட்டத்தில் இஎஸ் ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் செஞ்சே ஆகணும். எவ்வளோ? 3 லட்சம் ரூபாய். 1 லட்ச ரூபாய் கட்டுங்கன்னு.
என்ன ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் பாருங்க, சத்தியமான உண்மை. நான் எப்பவுமே சாட்சி இல்லாமல் எதுவுமே பேச மாட்டேன். எலெக்ஷன் ரிசல்ட் ஆகட்டும், கவுன்சிலர் ரிசல்ட் ஆகட்டும், எல்லாமே சாட்சி தான். மீடியா சாட்சி, பேப்பர் சாட்சி, இந்த மாதிரி சாட்சி தான். இதுவும் சாட்சி தான். அப்போ 1 மணி நேரத்தில் விழுப்புரம் மாவட்ட எம்எல்ஏட்ட இருந்து ஒரு அழைப்பு வருது. தனபால் அழைச்சிக்கிட்டு மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜுக்கு போங்க, அங்கேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறங்க, ₹1 கட்ட தேவையில்லைன்னு. வெறும் 20,000 ரூபாய் தான் பணம் கட்டினேன். ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங் தெரப்பி எதுவுமே கிடையாது, ஆப்ரேஷன் எதுவுமே கிடையாது. ஏதோ பிளாஸ்டர் மாதிரி தான். ஒரு 15 நாளில் நான் குணமாகிவிட்டேன். என்ன ஒரு அற்புதமான ஒரு பிரசன்னம் பாருங்க. பிரசன்னம்னா ஒரு அற்புதமானது. அவர் எங்கோ இருக்கின்றார், நான் எங்கோ இருக்கின்றேன், படுத்த படிக்கையாக இருக்கிறேன். ஏஞ்சி உக்காஞ்சிட்டேன். அப்போ எனக்கு எவ்வளவு லாபம்? 2,70,000 ரூபாய். இன்னும் நான் அவருக்கு கடன் தான். அவர் அடைப்பதை நிறுத்தினால்தானே, அவர் கொடுப்பதை நிறுத்தினால்தானே நான் அடைக்க முடியும். இங்கே தான் எல்லாருமே மாற்றி மாற்றி விதிகளும் ஜோதிடங்களும் எங்களை மாணவர்கள், எங்களை போன்ற மாணவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறாங்களே. அப்போ நாங்கள் எப்படி அடைப்பது? குருமார்னால் இப்படி தான் இருக்க வேண்டும். எங்களை போன்ற மாணவர்கள், வளரும் மாணவர்கள் அனைவருக்குமே ஒரு சிறந்த ஆசானாகவும், கோட்டையூர் ஐயா, நவமணி இவங்களை போன்ற ஆசான்கள், கண்ணீர் ஐயா போன்ற ஆசான்கள் எத்தனை மாணவர்களை உருவாக்கி பேரு புகழையும் தந்தார்கள். இந்த பிரசன்னத்தில் ஒரு விஷயம், இது உலக அறிந்த விஷயம், அனைவருக்குமே தெரியும். நான் எப்பவுமே வந்து எல்லாமே விட்னஸ் தான், பொய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி ஒரு அற்புதமான பிரசனம் பார்த்து கொடுத்த கணியர் ஐயா அவர்களுக்கும் அவருடைய குருநாதர் கோட்டையூர் ஐயாவிற்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இப்போ ஒரு மனிதர்களுக்கு தேவையானது என்னங்க? பணம் தான். ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை? பணம் தான். நம்ம மனசு இருக்கு பாருங்க, எதை நினைக்குதோ அதை தான் திரும்ப திரும்ப செய்யும். எதை நினைக்கிறோம், நல்லதே நினைச்சா நல்லதே நடக்கும். பிரபஞ்ச விதி அதுதான். எனக்கு செல்வம் செல்வாக்கு கொடு, வாழ்க்கையில் மேலே மேலே முன்னேறணும், எனக்கு வெற்றியை கொடு, தைரியத்தை கொடு, இதை நீங்கள் திரும்ப திரும்ப உச்சரிச்சோன்னா அதுவாகிடும். கோயிலுக்கு போவோம், கணவர் மட்டும் தனியாக போய் பிள்ளையார சுற்றிட்டு வருவார். மனைவி இந்தாண்ட பக்கம் செவ்வாய்க்கிழமையில் பார்த்தா ராகுலத்தில் மனைவி மட்டும் கோயிலை சுற்றிட்டு வரும், புருஷன் நல்லா இருக்கணும். இவங்க குடும்பம்னா என்ன? மனைவி, பிள்ளைகள், கணவன், இதுதான் குடும்பம். ஒன்றும் விஷயம் கிடையாது. பணம் வேணுமா? குடும்பத்தோடு ஒரு நாளாவது கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மனைவி, மக்கள், பிள்ளைகளோட கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இவருக்கு ஜாதகம் சரியில்லாத நேரத்தில் பிள்ளைகளுக்கு சரியாக இருக்கும் பொழுது இருவருக்குமே வேலை செஞ்சு அவர் நல்ல நிலைக்கு வந்துடுவார். உலகத்தில் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஜீவராசி இது. பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் கிடையாது. கட்டின பொண்டாட்டி, பெத்த புள்ள, பெத்த தாய் தந்தை, இவங்க தான் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க, வேற யாரும் நினைக்க மாட்டாங்க. அடுத்தது நான் மாதா, பிதா, குரு, தெய்வம். நம்மளை வளர்த்தவர்கள், நம்மளை வழி நடத்தியவர்கள், இவங்கள 3 பேரை பார்த்துருக்கோமா இல்லையா? உனக்கு மாரியாத்தா காளியாத்தாவை சாப்பாடு ஊட்டிச்சு. ஆனால் உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான வழிகாட்டல், சாப்பாடு போட்டவர்கள் இவர்கள் தான். இதை மறக்க முடியுமா? யாராவது ஒருவர் சொல்லுங்க. இல்லவே இல்லைன்னு. நிச்சயமாக குருநாதர்களுக்கு வணக்கம். இதை தான் நான் சொல்ல விரும்பினேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக ஐயா வாங்க. ரோஹிணி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா தாய் மாமே வந்து அந்த குழந்தைய பார்க்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளி கம்பி வட்ட வடிவமாக செஞ்சு அந்த குலையை அதுக்குள்ளே விட்டு எடுக்கணும். அதுக்கு பின்னாடி அது நல்லெண்ணெய் ஒன்று, ஒரு பெரிய சட்டி ஒன்று செஞ்சு அதில் அம்மாவையும் குழந்தையும் அதில் பார்க்க வைக்கணும். அந்த எண்ணெயில் தாய் மாமியம் பார்க்கணும். அந்த எண்ணெய், அந்த வெள்ளி இதெல்லாம் கொண்டு போய் தானம் பண்ணிவிட்டு நவகிரகத்துக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி குழந்தைய பார்த்தாக்கா அந்த தோஷை நிவர்த்தி. ரைட்டுங்களா? அது மாதிரி இப்போ நம்ம குருஜி வந்தார், அவருக்கும் கட்டை நம்ம எடுத்துட்டோம். என்னங்க வயறுக்குள்ள நல்லா ஆர்ச்சுக்குள்ளே உளுந்து உள்ளே வந்திருக்காங்க. மருதமலை குருஜி அவர்களை வருக என்று வரவேற்கிறோம். அடுத்ததாக நமது அண்ணன் பாலமுருகன் அண்ணன் வந்திருக்காங்க, அவர்களையும் வருக என்று வரவேற்கிறோம். பிளட் சிவகுமார் அவர்கள் மேடைக்கு வருக என்று வரவேற்கிறோம்.
ஏன்னா இப்போ பெரியவங்க இருக்க மேடையில் இன்றைய இளம் தலைமுறையினர், இப்போ நம்ம 3 தலைமுறையில் உட்காந்துருக்கோம். நல்லா பாருங்கள், நம்ம ஓமையா அவங்க ஒரு தலைமுறை, நமக்கு குரு பீடமாக இருக்கார் ஓமையா. அந்த இதில் நவமணி ஐயா, கோட்டையர் ஐயா, நம்ம விஜய நரசிம்மன் ஐயா, எல்லாருமே நம்ம குருஜி ஐயா, இப்போ நம்ம விஜயன் ஐயா, இப்படி நல்லா எல்லாருமே ஒரு குரு செட்டு. அதுக்கடுத்து என்னோட செட்டு, நாங்கள் படிக்கிற காலத்தில் படித்தவங்க, அவங்கெல்லாம் இன்னைக்கு மேடையில் உட்காந்துருக்காங்க. அதுக்கடுத்து நாங்கள் கற்றுக் கொடுத்த மாணவர்கள்லாம் இன்னைக்கு ஒரு செட்டு. மொத்தம் 3 தலைமுறை ஜோதிடர்கள் நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம். அதனால் இன்னைக்கு மூத்த தலைமுறை இருக்கிறப்ப நம்ம பேசி பழகணும். அதுக்காகத்தான் பெரியவங்களை மேடையில் வச்சுட்டு இன்னைக்கு மாணவர்களுக்கும் புதிய ஜோதிடர்களுக்கும் புதிய பேச்சாளர்களுக்கும் இன்னைக்கு சிறப்பு அழைப்புகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை நம்ம கோட்டையரைய தலைமை ஏற்று இன்னைக்கு அவங்களெல்லாம் வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அதை தொடர்ந்து இப்போ அதுக்கடுத்து யாருங்கய்யா அப்துல்லா அவர்கள் வந்து பேச வருமாறு அன்போடு அழைக்கிறோம். ஏன்னா கோயில் மணி அடித்தா சாமியை பார்த்துடலாம்,